டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் இரண்டு செய்திகளை டிகோட் செய்ய இருக்கின்றோம். போர் நிறுத்தத்திற்கான அறிகுறியே இல்லாமல் ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி குண்டு மழை பொழிந்து வருகின்றன. ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கு. ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்வதேச அளவில் எழுந்திருக்கு. போர் நிறுத்தத்திற்கான அறிகுறியே இல்லாமல் ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி குண்டு மழை பொழிந்து வருகின்றன. தெஹ்ரானை அழித்தே தீர்வோம் அப்படின்னு இஸ்ரேல் கங்கணம் கட்டிக்கொண்டு நவீன ஏவுகணைகளை கொண்டு தாக்கி வருகிறது. இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் தங்களுடைய நாட்டு மக்களை ஈரானிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானுடைய போர்க்கால தலைமை தளபதியும் ஆயதுல்லா அலி கொமேனிக்கு மிக நெருக்கமானவருமாக இருந்த அலி ஷத்மானி அப்படிங்கிறவரை கொன்றுவிட்டோம்னு இஸ்ரேல் இப்போ அறிவிச்சிருக்கு. இந்த அலி ஷத்மானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானிய ஆயுதப்படைகளுடைய அவசரகால கட்டளை தளபதியாக பணியாற்றியிருக்கிறார். அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் ஈரானிய இராணுவம் இந்த இரண்டுக்கும் கட்டளை தளபதியாக இருந்தவர் தான் அவர். கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதலில் இராணுவ தளபதி கோலம் அலி ரஷீத் அவர் கொல்லப்பட்டார். அவருக்கு மாற்றாக 4 நாட்களுக்கு முன்னதாகத்தான் இந்த அலி ஷத்மானி நியமிக்கப்படுகிறார். இப்போ ஆயதுல்லா அலி கொமேனிக்கு மிக நெருக்கமாக இருந்த கடைசி இராணுவ தளபதியும் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணுது. இது ஈரானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவர்களாம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆயதுல்லா அலி கொமேனியினுடைய அரசியல் ஆலோசகர் அலி ஷம்கானியும் கொல்லப்பட்டிருக்கிறார். அலி ஷம்கானியும் ஈரான், அமெரிக்கா இடையேயான அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையை மேற்பார்வை பார்த்து வந்தவர் அப்படிங்கிறது அதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா அலி கொமேனிக்கு சதாம் ஹுசேனுடைய நிலைதான் ஏற்படும் அப்படின்னு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த எச்சரிக்கையை ஈரான் மதிக்கலை. ஈரான் அதுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ஒரு பதற்றம் கூடுதலாக மாறி இருக்கிறது. 1979ஆம் ஆண்டிலிருந்து 2003ஆம் ஆண்டு வரை ஈராக் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் 1980ஆம் ஆண்டு ஈரான் மீது போர் தொடுத்தார். பொதுமக்களுக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்திய இந்த போர் 8 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, 1991ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி ஈராக் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தினால தான் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தவில்லை. 2003ஆம் ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்து சதாம் ஹுசைனை ஆட்சியிலிருந்து அகற்றி பிறகு தூக்கிலும் இட்டார்கள். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாட் தான் உயர் அதிகாரிகள் துல்லியமாக கொல்லப்படுவதற்கு காரணம் அப்படின்னு ஈரான் நினைக்குது. இது ஈரானுடைய கதைக்கு வந்துடலாம். ஈரான் போர் முடிஞ்சிச்சு, அதனுடைய சின்ன சுருக்கத்தை பார்த்தோம். இப்போ ஈரான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் துல்லியமாக கொல்லப்படுறதுக்கு மொசாத் தான் காரணம் அப்படின்னு ஈரான் அரசு நம்புது. சந்தேகத்திற்கிடமான நபர்களை கைது செய்தும் வருகிறது. இஸ்ரேலுடைய திடீர் தாக்குதல் தொடங்கியது முதல், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அந்த தாக்குதல் தொடங்கியது. அதிலிருந்து இப்போது வரைக்கும் 88 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முகக்கவசம், கருப்பு கண்ணாடி, தொப்பி அணிந்தவர்களையும் பிக்கப் வேன்களை ஓட்டுபவர்களையும் கண்டவுடன் கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் ஈரான் அரசாங்கத்தினுடைய உத்தரவு அந்த நாட்டு காவல்துறைக்கு. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட ஒருத்தரை இப்போது தூக்கிலிட்டிருக்காங்க. இதன் மூலம் மற்ற உளவாளிகளுக்கும் கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்காக இங்கே உளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த முடிவு தான் அப்படிங்கிற விதமாகத்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட நபரை இப்போது தூக்கிலிட்டிருக்கிறது ஈரான். இஸ்ரேலுடைய இந்த வருமுன் காப்போம் போர் ஈரானுக்கு மட்டுமில்லாமல் சர்வதேச அளவிலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வருமுன் காப்போன்னு சொல்லிக்கிறது யாருன்னா இஸ்ரேல் தான் சொல்லிக்குது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க போது தாக்குதலை தொடர்ந்துடும், அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு 90% அவங்க நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திடீர் தாக்குதலை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது இஸ்ரேல். அதுக்கு காரணங்களை நம்ம பார்த்தோம். இஸ்ரேலில் நெத்தன்யாவுக்கு உள்நாட்டில் பல சிக்கல்கள் இருக்குது, அதே போல் சர்வதேச அரங்கத்திலையும் சிக்கல் இருக்குது. 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர் இந்த திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அவருக்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறதுன்னு ஈரான் சந்தேகப்படுது. இதெல்லாம் நம்ம கடந்த காணொலிகளில் பார்த்துருக்கோம். இப்போ இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்தால் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கு.
ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் என்ன இழப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அப்படி மூடப்பட்டால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும். இந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது உலகம் முழுக்க தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக மாறும். அப்புறம் போர் மேலும் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஏன் உலக வர்த்தகத்திற்கு முக்கியமானது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஏன்னா பாரசீக வளைகுடாவிற்குள்ளே நுழையக்கூடிய ஒரே கடல் வழி பாதை இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி தான். இது வடக்கு பக்கம் ஈரானாலையும் தெற்கே ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸாலையும் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி. பாரசீக வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரேபிய கடலோட இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் கூற்றுப்படி உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% இந்த ஹார்மோஸ் வழியாக தான் நடக்கிறது. இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதியை மூடிட்டா இந்த 20% போக்குவரத்து எண்ணெய் போக்குவரத்து தடைப்படும். அதாவது நாள் ஒன்றுக்கு 2 கோடி பீப்பா எண்ணெய் இந்த வழியாக கொண்டு செல்லப்பட்டு விநியோகிக்கப்படுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு. இப்போ இதில் 70% இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு தான் போயிட்டுருக்குது. ஒருவேளை இந்த ஜலசந்தி மூடப்பட்டு விட்டால் சாலை மார்க்கமாக நாளொன்றுக்கு 4.2 மில்லியன் கச்சா எண்ணெய் மட்டும்தான் கொண்டு செல்ல முடியும். ஆனால் இது அன்றாடம் செல்லும் சரக்கில் 1/4 தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அப்போ அந்த அளவுக்கு இது உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து தடமாக இருக்கிறது. ஹார்மோஸ் ஜலசந்தி அதன் மிக குறுகிய இடத்துல 33 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இதனால் அந்த வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள் தாக்குதலுக்கு ஆளாகும் அபாயம் இருக்கிறதா ஈரான் குறிப்பிடுது. 1980ஆம் ஆண்டு முதல் 1988ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரான் ஈராக் போரின் போது ஹார்மோஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன அப்படிங்கிற கடந்த கால நிகழ்வுகளையும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. டேங்கர் வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சரக்கு கப்பல்களை இரு நாடுகளும் தகர்த்தன. ஆனால் அப்போது கூட ஹார்மோஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமானது. 2019ஆம் ஆண்டில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய முதல் பதவி காலத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய புஜைரா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜலசந்திக்கு அருகில் 4 கப்பல்கள் தாக்கப்பட்டன. அப்போதும் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படும் அப்படின்னு ஈரான் மிரட்டல் கொடுக்கலை. வளைகுடா நாடுகளிலிருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்யாத நாடுகள் கூட இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். ஏன்னா விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க போகுது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். இந்தியா போன்ற நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும். இது இந்த நிலைமை வந்தால் அப்போ ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவும் 3வது நாடாக போரில் குதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டுரும். ஏன்னா அங்கே அமெரிக்கா தன்னுடைய கடற்படை தளத்தை வைத்திருக்கிறது. அமெரிக்கா மட்டும் இல்லை, ஈரானுடைய நெருங்கிய உறவு கொண்டிருக்கக்கூடிய சீனாவும் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வை சீனாவும் விரும்பாது, எந்த நாடுமே விரும்பாது. அதான் இயல்பாக இருக்க முடியும். இப்போ இஸ்ரேல் ஈரான் இடையிலான அந்த பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் கனடாவில் நடைபெறக்கூடிய G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதியிலேயே வெளியேறியிருக்கிறாரு. இதுவும் கவனிக்க வேண்டியதாக மாறியிருக்கு. இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் செய்வதற்காக ட்ரம்ப் G7 மாநாட்டிலிருந்து வெளியேறியதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் தெரிவித்திருக்கிறாரு. இதனை மறுத்திருக்கிற ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை விட மிகப்பெரிய ஒன்று நிகழ இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதுதான் இப்போ கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்வதேச அளவில் எழுந்திருக்கு. முடிந்தவர்கள் அனைவரும் ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய அந்த எச்சரிக்கை அந்த நாட்டு பிரதிநிதிகளுக்கு. அப்போ அதுதான் இன்னும் சந்தேகத்தை அதிகரிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யா இரு நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கு. ஈரானுடைய நட்பு நாடான ரஷ்யா 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றத்துக்கான காரணத்தை வேரிலிருந்து ஆராய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான் பிரச்சனை அப்படின்னா தற்போது ஈரான் வைத்திருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்துக்கொள்ள தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை யார் கொடுத்துருக்காங்கன்னா ரஷ்யா கொடுத்துருக்குறாங்க. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பொதுமக்கள் பயன்படுத்தும் எரிபொருளாக மாற்றி தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் ரஷ்யா சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ரஷ்யாவுடைய இந்த திட்டத்தை இஸ்ரேல் ஈரான் நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையில் அந்த பிராந்தியத்தில் அந்த பகுதியில் போர் பதற்றம் தொடர்ச்சியாக நீடிக்கிறது. மாறி மாறி தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ அமெரிக்கா என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மோதல் அதிகரிக்க அதிகரிக்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் உலக நாடுகளை பாதிக்க இருக்கிறதுங்கிறது தான் அதில் கவலை அடைய வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது.
இந்த MI6 உளவு அமைப்பினுடைய தலைவராக முதல் முறையாக ஒரு பெண் பொறுப்பேற்க இருக்கிறார். இரண்டாவதாக நாம் டீகோட் பண்ண போகிற ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான, ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட. ஒரு உளவு அமைப்பு பற்றியும் அந்த அமைப்பினுடைய புதிய தலைவர் பற்றியும் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவின் FBI, இஸ்ரேலோட மொசாத், பிரான்ஸோட DGSE, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லும்போதே. இவையெல்லாம் அந்தந்த நாடுகளுடைய உளவு அமைப்புகள். இதே போல் உலக புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய MI6 வந்து நீங்கள் பாண்ட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கூட பேசப்பட்டிருக்கும். இந்த MI6க்கு புதிய தலைவர் வந்திருக்கிறார். அவர் தான் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக மாறி இருக்கிறார். இப்போ இந்த MI6 அப்படிங்கிறது என்னென்னா மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் 6 அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் MI6. SIS அப்படின்னும் அதை வந்து அழைக்கிறாங்க, அதாவது சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ். அந்த SIS அப்படின்னும் சொல்லப்படுது இந்த MI6 அமைப்பு. இந்த MI6 உளவு அமைப்பினுடைய தலைவராக முதல் முறையாக ஒரு பெண் பொறுப்பேற்க இருக்கிறார். உள்நாட்டு உளவுத்துறை அமைப்பாக, அதாவது பிரிட்டனுடைய உள்நாட்டு உளவுத்துறை அமைப்பாக MI5ஓட தலைவர்களாக ஸ்டெலா ரெமிங்டன் அப்புறம் எலிசா மன்னிங்ஹாம் அப்படின்னு 2 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சர்வதேச அளவில் உளவு பார்க்கக்கூடிய MI6 நிறுவனத்திற்கு இதுவரைக்கும் ஒரு பெண் தலைவராக வந்ததில்லை. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ் பீரோ IB தான் உள்நாட்டு பாதுகாப்புக்கு, வெளியில் ரா வச்சுருக்கிறோம், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இப்படி இருக்கு இல்லையா. அப்படி பிரிட்டனுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 உளவு அமைப்புகள், அதில் இப்போ இந்த MI6 வந்து ரொம்ப குறிப்பாக உலக அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு உளவு அமைப்பு. அவங்க எல்லா நாடுகளையும் தங்களுடைய உளவாளிகளை களமிறக்கி வச்சுருப்பாங்க. ஒன்று பிரிட்டனுக்கான தகவல்களை சேகரிப்பது, இன்னொன்று பிரிட்டனுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது, அப்படின்னு பல்வேறு வேலைகளை அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த MI6 அமைப்பினுடைய 116 ஆண்டுகால வரலாற்றில் பெண் ஒருவர் தலைமை ஏற்பதுங்கிறது இதுதான் முதல் முறை. 1999ஆம் ஆண்டு MI6ல் இணைந்த பிளேஸ் மெட்சவெலி அப்படிங்கிற இந்த லேடி தான் இந்த ஆண்டு இறுதியில், அதாவது தற்போதைய தலைவர் சர் ரிச்சர்ட் மூர் பொறுப்புகளை அவர் வந்து கொடுத்துட்டு மாறும்போது இவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்துவது, எதிரி நாடுகளுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது, சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, இங்கிலாந்துடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக வெளிநாடுகளில் உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பது அப்படின்னு MI6 உளவு அமைப்பினுடைய பல்வேறு வேலைகளை இவர் வந்து மேற்பார்வையிடுவார். அவங்களுக்கான அந்த டீமை இவர் தான் இனிமேல் லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. MI6 தலைவர்கள் பொதுவாக C என்று குறிப்பிடப்படுவார்கள். அந்த அமைப்பினுடைய தலைவருடைய பெயர் மட்டும்தான் பொதுவெளியில் தெரியும். மற்ற ஏஜென்ட்டுகள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகாது. 47 வயதான மெட்சவெலி MI6 அமைப்பில் தற்போது Qன்னு சொல்லப்படக்கூடிய டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறார். உங்களுக்கு Q பற்றியும் தெரிஞ்சிருக்கும், சில திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் திரைப்படங்களில், அது வேறு. அப்போ சீக்ரெட் முகவர்களுடைய அடையாளங்களை ரகசியமாக வைத்திருப்பது, மற்ற நாடுகளுடைய பயோமெட்ரிக் கண்காணிப்பை தவிர்ப்பதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிப்பது, MI6 அமைப்பிற்கு நவீன சாதனங்களை உருவாக்க பொறுப்பேற்பது அப்படின்னு டைரக்டர் ஜெனரலுடைய பணிகள், பல பணிகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வரக்கூடிய Q கதாபாத்திரத்தை போன்றது தான் இந்த பொறுப்பு, இந்த Qங்கிற இந்த ஆஃபீஸருடைய ரோல். பிரிட்டிஷ் மக்களை பாதுகாப்பாக வைக்க MI5 மற்றும் GCHQ உடன் இணைந்து பணியாற்றுகிறது MI6 அமைப்பு. இதில் MI5 உள்நாட்டில் கண்காணிப்புகளை மேற்கொள்ளும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். MI6 வெளிநாடுகளில் நிலவரம், அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் கண்காணிக்கிற வேலையை பார்க்கும். பிரிட்டனுடைய மற்றொரு ரகசிய முகமை வந்து GCHQ, அதாவது கவர்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது. இது அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் உளவு தகவல்களை அளிக்கக்கூடிய ஒரு தலைமை கேந்திரமாக இருக்கும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் படித்த மெட்சவெலி MI5 அமைப்பின் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார் முன்னாடி. அப்போ உள்நாட்டு பாதுகாப்புலேயும் அவங்க அனுபவம் பெற்ற ஒருத்தராக இருக்கார். தன்னுடைய தொழில் வாழ்க்கையின் பெரும்பகுதியை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கழித்தவர் மெட்சவெலி. C அப்படின்னு, அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய Cங்கிற அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அப்படி குறிப்பிடப்படும் MI6 அமைப்பினுடைய தலைவர் பிரிட்டன் வெளியுறவுத்துறையின் கீழ் பணியாற்றுவார். மற்ற துறைகளின் தலைவர்கள் அப்புறம் மூத்த அதிகாரிகளோடு கூட்டு புலனாய்வு குழுவிலையும் இடம்பெறக்கூடிய ஒருவராக இருப்பார். உளவுத்துறை அறிக்கைகளை பெற்று நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் பிரதமருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரோல். C அப்படிங்கிறது MI6 அமைப்பினுடைய தலைமையை குறிப்பதாக நினைக்கலாம், ஆனால் அதுதான் இல்லை. 1900 இந்த ஆண்டில் நிறுவப்பட்ட பிரிட்டனுடைய முதல் உளவு நிறுவனம் சீக்ரெட் சர்வீஸ் பீரோ அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு.
ராயல் கடற்கரை அதிகாரி கேப்டன் மான்ஸ்ஃபீல்ட் கமிங் அப்படிங்கிறவர் சீக்ரெட் சர்வீஸ் பியூரோவுடைய தலைவராக இருந்தார். கமிங் எப்போதுமே தன்னுடைய கடிதங்களில் பச்சை நிற இங்கில் சி அப்படிங்கிற ஆங்கில எழுத்தை குறிப்பிட்டு கையெழுத்திடுவார். அதுதான் அவருடைய வழக்கமாக வச்சுருந்தார். இதனை தொடர்ந்து தான் MI6 தலைவர்களுக்கு சி அப்படிங்கிற ரகசிய அந்த குறியீடுங்கிறது வைக்கப்பட்டுச்சு. ஒரு ரகசிய பெயர்னு வச்சுக்கலாமே. MI6 அமைப்பில் தலைவர்கள் மட்டுமே பச்சை நிறத்தில் கையெழுத்திட அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு கிரீனிங்கோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். அங்கே ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வருது போல் சிக்கு, அதாவது MI6னுடைய அந்த லீடர்ஷிப்புக்கு கொலை செய்ய அனுமதி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் எழலாம். ஏன்னா அவங்க தான் அந்த அனுமதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அந்த அனுமதி இருக்கிறது. இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் சட்டத்தின் பிரிவு 7 கீழ் பிரிட்டனுடைய நலன் கருதி சில சட்டவிரோத செயல்களை செய்ய வெளியுறவு அமைச்சர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது. இந்த வெளியுறவு அமைச்சர்கள் MI6 ஏஜென்ட்டுகளை ஆயுதங்களாக பிரயோகிப்பது உள்ளிட்ட செயல்களை செய்ய அனுமதிப்பார்கள். ஆனால் இது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான சட்ட நடைமுறைக்கு உள்ளாகக்கூடிய ஒன்று. இப்போ பாண்ட் மூவிஸில் வர மாதிரி ஜூடி டென்ச்சினுடைய கதாபாத்திரம் எம்னு அழைக்கப்படும் இல்லையா, அவர் கற்பனை MI6 இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் தலைவராக இருப்பார். MI6க்கு தலைவராக ஒரு பெண்ணை நியமித்து கற்பனையை நிஜமாக்கி இருக்கிறது பிரிட்டன் அரசாங்கம். ஆனால் அதுக்கு ஒரு நூற்றாண்டு தேவைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இன்னமும் அமெரிக்காவில் ஒரு பெண் அதிபராக வர முடியவில்லை. பிரிட்டனில் இப்போ தான் ஒரு பெண் அவங்க உளவுத்துறைக்கு தலைவராக வரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. பெண்ணுரிமையை பேசக்கூடிய அல்லது எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய மேற்குலக நாடுகள் இந்த விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பல நிலைகளில் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பிரதமராகட்டும் அல்லது குடியரசுத் தலைவராகட்டும், அப்படி அந்த இடங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய உளவு அமைப்புகளுக்கும் பெண்கள் விரைவில் தலைமை பொறுப்புக்கு வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.